அப்படிங்கிறது அவர் சாகும் தருவாயில கூட முழங்கிய முழக்கம். இப்ப நம்ம இதுல இந்த வழக்க பொறுத்த வரைக்கும், லாகூர் வழக்க பொறுத்த வரைக்கும் லாலாஜி பாய் சைமனுக்கு எதிராக போராடுறாரு. அந்த போராட்டத்தின் விளைவா லாலாஜி ராய சாண்டர்சன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரி கொன்றாரு. சோ அதுக்கு பழிவாங்க விதமா நம்மளுடைய பகத்சிங், ராஜகுரு, சுக்தேவ் 3 பேர் என்ன பண்றாங்க? போயிட்டு சண்டை பண்றாங்க. சோ அதுல அந்த ஸ்காட் அப்படிங்கிற ஒரு நபரை கொலை பண்றதுக்கு போறாங்க. பட் ஆனா சாண்டர்சன் நபர் தான் இறந்து போயிறாரு. இது அவங்க மேல ஒரு ஒரு வழக்கு பதியப்படுது. கொஞ்ச நாள் போகுது. 1929 காலகட்டத்துல நம்மளுடைய நாடாளுமன்றத்துல ஒரு ஒரு புகை கொண்டு வீசுறாங்க. சோ இந்த வழக்குல தத்து அப்படிங்கிற ஒரு நபரும் பகத்சிங் கைது பண்றாங்க. பட் இந்த வழக்குல வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதனால பழைய வழக்கு லாகூர் வழக்கு இணைச்சு தூக்கு கொடுத்து 23ஆம் தேதி 4வது மாசம் 1931 காலகட்டத்துல பகத்சிங்க தூக்கிலிட்டுறாங்க. இது வந்து லாகூர் வழக்கோட முடிவு. சரிங்களா? அதுக்கப்புறம் அலிப்பூர் வழக்கு. அலிப்பூர் வழக்கு. அப்ப உங்களுக்கு இது இது புரியுற வரைக்கும் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, அந்த வழக்கு நடக்கிற ஊரோட பேர் தான் அந்த வழக்கோட பேராவே இருக்கும். கான்பூர்ல வழக்கு நடந்தது கான்பூர் வழக்கு. மீரட்ல வழக்கு நடந்தது மீரட் வழக்கு. லாகூர்ல வழக்கு நடந்தது லாகூர் வழக்கு. அப்ப இந்த